இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே ஒரு மரண பீதியில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு, ஏன்னா கண்டென்ட் அப்படி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹோலி பிளான்ட் அப்படின்னு சொல்கிற துளசி செடி. யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் ஒரு மித் இருக்குது. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் ஃபேமிலிஸ் இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த மித் இருக்கும். என்னென்னா உமன்ஸ் வந்து அவங்களோட பீரியட் சைக்கிள்ஸில் எந்த ஒரு செடியுமே டச் பண்ணக்கூடாது. அப்படி டச் பண்ணால் அந்த செடி வந்து கருகிடும், செத்துடும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம சென்னையில் தனியாக இருக்கும், நம்மளை விட்டால் இந்த செடிங்களுக்கு தண்ணி கொடுக்க யாருமே இல்லை. அப்போ செடிலாம் செத்து போயிடுவாங்க இல்லையா. ஸோ நான் தான் இவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன், பீரியட் சைக்கிள்லையும் கொடுத்தேன். ஆனால் செடிக்கு எதுவுமே ஆகலை, நல்லாவே வளர்ந்து. இந்த ஹோலி பிளான்ட்டோட சீட்ஸையே நான் மென்சஸில் தான் போட்டேன், நல்லா வளர்ந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு இஷ்யூமே இது வரைக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வீட்டிலலாம் நம்மளை செடியை டச் பண்ண அலோவ் பண்ண மாட்டுறாங்க? அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கா? ஏன்னா முன்னோர்கள் சொன்னால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமே சொல்லி நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். பட் அது டோட்டலி மித் அப்படின்னு தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எப்படி மாட்டு சாணம், மனுஷங்களோட மலம்லாம் வந்து உரமாக கொடுக்கலாமோ செடிக்கு, அதே போல் உமன்ஸ் பிளட்டுமே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கூகுளில் போட்டிருந்துச்சு. எனக்கு தெரியல. பட் நான் செடி வளர்க்கறது வந்து நல்லாவே க்ரோ ஆகுது, நான் மென்சஸில் டச் பண்ணாலுமே. இன்னும் எத்தனை பேர் வீட்டில் வந்துட்டு இதே மாதிரி இன்னும் பீரியட்ஸில் வந்து உங்களை பிளான்ஸ் கிட்ட அலோவ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு என் வீட்டில் நான் எவ்வளோ திட்டு வாங்கினேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டாடா.